கொஞ்சம் ஐயனை மூன்றாம் கடல் மோர்கடல் நாலாம் கடல் கயிறு கடல் ஆளிலை நீர் பண்ணி ஒன்று ஐந்தாம் கடல் பால் கடல் ஆறாம் கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டங்கடல் அது உலகம் கடலாகி பத்தாம் கடல் வெறுங்கடல் ஐயனே பத்தாவது கடலுக்கப்பா பூமி உண்டு அந்த பூமி உண்டு பூமிகப்பா நாடு ஒன்று தோன்றினோ அது நாட்டிலே உணர்ந்த காங்கேயனின் தீவுக்கப்பால் இரண்டாம் கடல் கருங்கடலா புதிய கொஞ்சம் தீவுக்கப்பால் மூன்றாம் கடல் மோர்கடலா நதிய கொஞ்சம் தீவுக்கப்பால் நாலாம் கடல் கயிற்கடலா ஆளிலை மேல் வள்ளி கொண்டைய அச்சுதன் நாராயணன் ஆழங்கடல் அதுதான் ஐந்தாம் கடல் அழகு திருப்பார்கடல் ஆறாம் கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் எழுங்கடலா எட்டாம் கடல் திட்டக்கடல் ஒன்பதாம் கடல் உலகளந்தான் பத்தாம் கடல் பெருங்கடலா பத்தாவது கடலுக்கப்பா அழகான ஒரு வருத்த சுரண பூமி உண்டு பூமிக்கு அப்பா பூமி உண்டு இந்த சுவரண பூமி உண்டு யாரை ஆண்டு வருகின்றார் என்னை கண்ணி பெண்கொடியா
யாரை ஆண்டு வருகின்றார்? நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியால் அந்த நாகக்கண்ணி வெண்கொடியாலும் நாகலோக பட்டணத்திலே மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்தரசு புரிந்து வருகின்றார். என்னுடல்ல என்னை போல என்னை விரியாத தோழர் போல நகமுடல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வரும்போது நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடியாலும் அதாவது அந்த நாகலோக பட்டணத்தில் சொத்திருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வும் கிடையாது. மண் இருக்கு மடை இருக்கு மண்ணால ஒரு குறைகள் இல்லையே. ஆமா நாகலோக பட்டணத்தில் நாடு இருந்த நாட்டையாட பிள்ளை இருந்த சுகம் இருந்தோ சொத்தையாட பிள்ளை இல்லை மண்ணிருந்தோ மடை இருந்தோ பண்ணையாட குழந்தை இல்லையே அந்த பிள்ளை பாக்குறவெல்லாம் என்ன சொல்லி பேசுறா தெரியுமா? என்னையா சொல்லுகின்றார்? மலடி நல்ல மலடி மலைந்திருந்தோர் சவரம் பார்வதியால் காப்பாற்றிருப்பார். அப்பான்னு சொல்லியிருந்தா பகவான் காப்பாற்றிருப்பார். பகவான் போய் காப்பாற்றிருப்பார். ஆமா இவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? செத்தேன்னு சொல்லி கீழே விழுந்தா. செத்தே அதான் சொல்லுவாங்க, அவரவர் வாழ்வதும் தாழ்வதும் அவரவர் வாயில இருக்கு. ஒருவர் வாழ்வதும் தாழ்வதும் வாயில இருக்கு. வார்த்தை எப்படி இருக்கணும்? வார்த்தை சுத்தமான வார்த்தையா இருக்கணும். இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல வார்த்தையா இருக்கணும். அப்படிதானே? ஆமா வார்த்தை சனிய ஆமா நம்மை பார்வதியால் நாங்களே ஒரு பாதை வழியா நடந்து போறோம். ஒரு சின்ன கல்லு கால்ல தட்டிட்டா ஒண்ணு அம்மா கால்ல கல்லு தட்டிட்டேன்னு சொல்லணும், இல்லன்னா அப்பா கால்ல கல்லு தட்டிட்டேன்னு சொல்லணும், இல்லன்னா என் தாயே முத்தாரமா என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லணும். அப்படி இல்லாம எதையும் ஒரு கல்லு என் கால்ல தட்டிட்ட போச்சு என் காலு. ஆமா அது என்ன செய்யும்? எந்த பேர்லையும் பேர் எடுக்க இந்த கல்ல கொண்டாந்து ரோட்ல போட்டு போயிருக்கான் பாரு. ஆமா அப்படின்னு சொன்னா அப்படியே போச்சு. கால் விரல்ல தட்ட மாதிரி இருக்கும். ஆமா காலுக்கு மேல வரும், முட்டுக்கு வரும், எல்லாம் என்ன ஆகும்? மேல எங்க வரும்? கடைசியா உயிரதான் என்ன சொன்ன? அவன் விதி முடிஞ்சிட்டேன்னு சொன்ன. நீ கேட்டியா? என்ன சொன்ன? மரியாதை வென்று சொன்னீங்க. அவன் கீழே விழும்போது என்ன சொல்லி கீழே விழுந்தா? அம்மான்னு சொல்லியிருந்தா நீ பிடிச்சிருப்ப. அப்பான்னு சொல்லியிருந்தா நான் காப்பாற்றிருப்பேன். என்ன சொல்லி கீழே விழுந்தா? செத்தேன்னு சொல்லி விழுந்தா. செத்தே போன விதி வேலை செஞ்சுட்டா. ஆமா நான் சொன்ன கேட்டியா? ஏ பார்வதி யாருக்கு நினைந்தாய்? அதாவது பார்வதி அம்மா அன்பு எழுதினவன் அழைத்தெழுத போறதில்லை. பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலம் பிரித்து எழுத போறது இல்ல. கிடையாது. இந்த என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். பார்வதி என்னையே பரிசோதித்தாயா? எந்த ஆண்டவன் பகவானுக்கு அவ்வர்களை கண்கள் ரெண்டோ செவ்வர்களை கண்கள் ரெண்டோ
பாடி பெண்ணை பார்வதி வார்த்தை ஒன்று இல்லை கேளா வார்த்தையை மதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவன் அம்பர்களை கந்தர் என்று சிவரை பறக்க நீலவழி கந்தர் என்று மேலே கலக்கத்தில் ஆலயத்திற்கு வருகிறார் அவர்களை கந்தர் என்று சிவரை பறிப்பறக்க பரிசோதனை செய்தார். ஏற்கனவே ஜாதக விதிப்படி பிள்ளை என்பது கிடையாது. அட்டகாலி 8 பேராக அதிகாரி முத்தாராக தீரா போய் பிள்ளையாக என்று பார்வதியை இந்த இடத்திலே என்று பரலாக்கி பகவான் பார்வதி கேட்டார், ஆண்டவா சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம சிவன் இல்லை. ஆனால் என்ன என்று பகவானிடத்திலே கேட்கும் போது பார்வதி உனக்கு 1008 அவதாரம், 1008 அவதாரத்தில் அட்டகாரி 8 பேராக இப்போ உன்னை பிறவி செய்திருக்கிறேன். சக்தியாக என்னைக்கும் என் கூட தான் என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் போது ஆண்டவன் பகவான் சொல்லும் போது பார்வதி சரி என்று சம்மதித்து என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவன் பகவானத்தை 8 பரளையும் கையிலெடுத்து நாகக்கண்ணியுடைய தவன் தருகிலே வந்து நாகக்கண்ணி தாங்கள் ஒரு குழந்தைக்காகவே தவம் இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு 8 குழந்தைகளை கைத்தார், 8 குழந்தைகளை என்று ஆண்டவன் பகவான் நாகக்கண்ணியிடத்திலே சொல்லும் போது அவன் பார்த்தார். யாரு? ஆண்டவன் பகவான் பார்த்தார். பார்க்கும் போது நாகக்கண்ணி அவன் தருகிலே சிவபெருமான் வந்து வரத்தை கொடுத்தார். உடனே நாகக்கண்ணி பிள்ளை இல்லாத வெண்குடிக்கு பிள்ளை வர கிடைத்ததென்று மதுரை மங்கைக்கு மதுரை வர கிடைத்ததென்று வேறு 4 பட்டணத்திலே வந்து நாகராஜ மன்னனை வணங்கி ஆண்டவராடி குறைக்குள்ள யோகவாசி மனதிலே அழகு வங்கையாகப்பட்ட நாகக்கண்ணி 8 பரளை இல்லாமிட்டார். அந்த 8 பரளை இல்லாமிட்டாவுடனே அந்த நாகக்கண்ணி பெண்படுகிறார். அந்தோடு மருந்து 1000 நூலாகி 8 இந்த முட்டைகளை எங்கெடுத்தார். 8 முட்டைகள் ஆகியான நாகக்கண்ணி பெண்படுகிறார். முதல் இடை காத்து 40 நாள் அடை காத்து 41 நாளில் வெள்ளிக்கிழமை என்று சாமானி சாமத்தோடு சாமத்தோடு தாய் சுத்தாரமாட்டோடு என் நாராயணன் தந்தை அம்பராட்டி காளி அம்மாவன் ஸ்ரீராமன் தங்கை தன்னோட தங்கை அட்டகாலி 8 பேர் கீழப்புள்ளி ஒரு முறைக்குள்ளாக கிருஷ்ணன் தங்கை 8 பேரும்
எப்படி அகற்றிருக்க போன எப்படியா இருக்கின்றா ஓடியா ஓடியா சக்தி ஓடியா ஓடியா தம்பராட்டி